மாலை தூபம். உங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ ஆசிரிப்பு கூடரத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பா. வெளியே பாத்தீங்கன்னா ஒரே பரபரப்பு. பெரிய பலிபீடம், மிருக பலிகள், சிந்தப்படும் இரத்தம்னு எதற்கும் பஞ்சமே இல்ல. ஆனா அதுக்குள்ளேயே இன்னொரு சிறிய பீடம் இருந்துச்சு. ஆமா, ஒரு சொட்டு இரத்தம் கூட சிந்தப்படாத இடம் அது. அதுதான் எனக்கும் ஆச்சரியம். எந்த மிருக பலியும் கிடையாது. ஆனாலும் ஆசிரிப்பு கூடாரத்திலேயே இதுதான் மிக முக்கியமான இடமா பார்க்கப்படுது. ஏன் இந்த முரண்பாடு? இது உண்மைதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தான். வெளியே நின்ற அந்த பிரம்மாண்டமான பலிபீடம் பாத்தீங்கன்னா பாவம் மன்னிப்புக்கானது. ஆனா உள்ளே இருந்த இந்த சிறிய தூபபீடம் தேவனோடுக்குள்ளும் நெருக்கமான உறவுக்கானது. ஓஹோ, அப்போ உறவுதான் முக்கியம்னு சொல்றீங்களா? ஆமா, தேவன் எதை மிக அருகில் வைக்க விரும்புகிறார் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. புரியுது. இதோட அளவுகள் கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது 1 முழ நீளம், 1 முழ அகலம், 2 முழ உயரம். இது நம்ம வீடுகள்ல இருக்கிற ஒரு சின்ன டீ டேபிள் சைஸ்ல தான் இருந்திருக்கும் இல்லையா? கரெக்ட். ரொம்ப சின்னதுதான். ஆனா இதை மிக நேர்த்தியா செஞ்சிருக்காங்க. சீத்தி மரம், அதுக்கு மேல தூய தங்கம். சீத்தி மரம்னா பாலைவனத்துல வளரக்கூடிய மரமாச்சே. அதேதான். எளிதில் உளுத்து போகாத மிக உறுதியான ஒரு மரம். இது மனிதத்தன்மையை குறிக்கிறது. அதாவது உறுதியான மனித சுபாவம். அதன் மேல் மூடப்பட்ட தூய தங்கம் தெய்வீகத்தை குறிக்குது. அட, அப்போ மனிதத்தன்மை தெய்வீகத்தால முழுமையா மூடப்பட்டிருக்கு. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? பலிபீடத்துல கொம்புகள் இருக்கிறது அந்த மிருகங்களை கட்டி வைக்கிறதுக்காக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்கதான் மிருக பலியே கிடையாதே. பிறகு எதுக்கு இந்த சின்ன பீடத்துல 4 கொம்புகள்? அது ஒரு நுட்பமான பார்வை. அங்க மிருகங்கள் கட்டப்படலைங்கிறது உண்மைதான். ஆனா வருடத்திற்கு ஒரு முறை பாவ நிவாரண நாள்ல ஒரு முக்கியமான காரியம் நடக்கும். என்ன அது? பிரதான ஆசாரியன் வெளியே பலியிடப்பட்ட மிருகத்தின் ரத்தத்தை உள்ளே கொண்டு வருவார். அந்த ரத்தத்தை இந்த தூபபீடத்தின் கொம்புகள்ல பூசுவார். நிஜமாவா? அதாவது தூபம் காட்டுற ஒரு நறுமண பீடத்துக்கு ரத்தத்தோட தொடர்பு தேவைப்பட்டுச்சா? அது எதுக்காக? ஏன்னா தூபம் அப்படிங்கிறது தேவனின் சமூகத்தில் ஏறெடுக்கப்படும் ஜபங்களை குறிக்குது. ஒரு மனிதனோட ஜபம் தேவனை சென்றடையணும்னா அவனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும். ஆஹா, அப்போ பாவ நிவாரண ரத்தத்தின் அடிப்படையில தான் நம்ம ஜபங்கள் தேவனுக்கு உகந்த நறுமணமா மாறும்னு சொல்றீங்க. ரொம்ப ஆழமான விளக்கம். கண்டிப்பா. அதனாலதான் இது ரொம்ப முக்கியத்துவமானதா இருந்துச்சு. சரி, இந்த பீடத்தோட முழு நோக்கமும் தேவனை நோக்கி எழும்பும் நறுமணம்னா இது கட்டாயம் தேவனுக்கு மிக அருகில தானே வைக்கப்பட்டிருக்கணும். இது சரியா எங்க இருந்துச்சு? ஆசரிப்பு கூடாரத்தை 2 அறைகளா பிரிக்கும் ஒரு தடிமனான திரை இருந்துச்சு இல்லையா? அந்த திரைக்கு மிக அருகில், அதாவது தேவ பிரசன்னம் இருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல் படியிலேயே இது வைக்கப்பட்டிருந்துச்சு. வாசல் படியிலேயா? ஆமாம். பௌதிகமா பாத்தீங்கன்னா இது பரிசுத்த ஸ்தலத்துல இருந்துச்சு. ஆனா இதோட நறுமணமும் நோக்கமும் நேரடியாக அந்த திரையை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்வதா அமைந்திருந்துச்சு. திரையை தாண்டி போகாம தேவனுக்கு எவ்வளவு அருகில் இருக்க முடியுமோ அவ்வளோ அருகில். சரி, இது இவ்ளோ ஸ்பெஷல்னா எனக்கு ஒரு ஆசை வரும்போதோ அல்லது நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ஃபீல் பண்ணும்போதோ போய் இதுல தூபம் காட்டலாமா? அங்கதான் ஒரு கடுமையான எல்லை வகுக்கப்பட்டிருந்துச்சு. இது உங்கள் உணர்ச்சிகளை பொறுத்து எப்போதாவது நடக்கும் ஒரு நிகழ்வு கிடையாது. ஓ, அப்போ இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருந்ததா? ரூல்ஸ் மட்டும் இல்ல, அதற்கென்று ஒரு ஆவிக்கூறிய கட்டாயமே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் தவறாம இதுல தூபம் காட்டப்படணும். ஒவ்வொரு நாளுமா? இன்னைக்கு நமக்கு காலையில ஒரு காஃபி குடிக்கவே நேரம் இருக்க மாட்டேங்குது. ஆமா, ஆனா அவங்க தினமும் காலை மாலைன்னு 2 வேளையும் ஒரு நாள் கூட தவறாம இது செய்தாகணும். இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, காலையிலயும் மாலையிலயும் பரிசுத்த ஸ்தலத்துல விளக்குகள் ஏற்றப்படும் அதே நேரத்துல தான் இந்த தூபமும் காட்டப்படணும். அப்போ ஒளியும் நறுமணமும் சேர்ந்து எழும்பணுமா? சரியா சொல்லிங்க. தேவனின் பிரசன்னத்துல ஒளியும் நறுமணமும் ஒரே நேரத்துல எழும்பணும் அப்படிங்கிறது அவருடைய கட்டளை. இது இத கேட்டுட்டு இருக்கிற உங்களோட அன்றாட வாழ்க்கையோட எவ்வளவு பொருந்தி போகுதுன்னு சிந்திச்சு பாருங்க. இந்த தூபபீடம்ங்கிறது வெறும் ஒரு மரமும் தங்கமும் கிடையாது. கண்டிப்பா இல்ல. அது தேவனோடு இருக்கும் தொடர்ச்சியான உறவையும் ஜெபத்தையும் குறிக்குது. இப்ப அந்த தடிமனான திரை கிடையாது, அது கிழிந்து விட்டது. உண்மைதான். இந்த பழைய ஏற்பாட்டு பீடம் இப்போ ஒரு பொருளா இல்லாம ஒரு ஆவிக்குரிய அடையாளமா மாறிடுச்சு. ஆமா,
வெளியே நடக்கும் பிரம்மாண்டமான காரியங்களை விட தேவனுக்கு மிக அருகில் நாம் ஏறெடுக்கும் தொடர்ச்சியான ஜெபமே அவருக்கு மிகவும் உகந்த நறுமணமா இருக்கு. ஆஹா, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான ஒரு ஆழமான கேள்வியோட இந்த அலசலை நாங்க நிறைவு செய்றோம். இன்னைக்கு உங்களை தேவனிடமிருந்து பிரிக்கும் திரை எதுவும் கிடையாது. உங்களோட மனமே மகா பரிசுத்த ஸ்தலமா மாறியிருக்கு. சரியா சொன்னீங்க. இப்போ சொல்லுங்க, உங்கள் சொந்த வாழ்க்கையின் பீடம் எப்படி இருக்கு? உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ அல்லது சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும்போதோ மட்டுமோ தேவனை அணுகுறீங்களா? இல்லைனா உங்களது மனமாகிய தனிப்பட்ட பீடத்தின் தூபம் ஒரு நாளும் தவறாம காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து எரிகிறதா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.